ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த இந்தோனேஷியன் ட்ராமாவோட 5th பாட தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா க்ளோயி வந்துட்டு வேணும்னே ஃபெலியை கீழே விழ வச்சுருந்துருப்பா. அதை பார்த்துட்டு கரெக்டாக ராகா அவளுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி வரதுக்குள்ளேயுமே ஜோர்டன் அங்கே வந்து ஃபெலிக்கு ஹெல்ப் பண்ண ராகாக்கு அது செம்ம கடுப்பாகி இருந்திருக்கும். இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ஃபெலி வந்துட்டு ஜோர்டன் கிட்ட நானே நடந்து வரேன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அங்கேருந்து போக சரின்னு சொல்லிட்டு அவனுமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஆனால் ராகா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தானே இருந்திருப்பான். ஸோ அவனுக்கு நல்லா தெரியும் வேணும்னே தான் க்ளோயி வந்து அவளை கீழே விழ வச்சான்னு சொல்லிட்டு. அதனால நேராக வந்தவன் க்ளோயி கிட்ட தான் கேட்குறான், எதுக்கு நீ அவளை கீழே விழ வச்ச, ஏன் இப்படி பண்ணேன்ற மாதிரி கேட்கும்போது இவன் என்னடானா அப்படியே அநியாயத்துக்கு நடிக்கிறா. நான் என்ன ராகா பண்ணேன், நான் எதுவுமே பண்ணலையே, நான் நல்லா தான் அவளை பிடிச்சேன், அவள் தான் பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழுந்துட்டா, அவள் ஜஸ்ட்டு ஜூனியர் தானே, ஸோ கொஞ்சம் அவளுக்கு பழக டைம் எடுக்கும், அதுக்கு நான் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி கேட்க போய் சொல்லாத, நீ தான் அவளை வேணுன்னே விழ வச்சன்றத நாங்கள் பார்த்தேன், அதனால தான் வந்து கேட்குறேன், எதுக்கு இப்படிலாம் பண்ணேன்ற மாதிரி கேட்கும்போது இங்கே பாரு, நான்லாம் எதுவும் வேணும்னே பண்ணலை, தெரியாமல் நான் அதுவும் லைட்டாக கொஞ்சம் கையை நகர்த்திருக்கலாம், அதில் அவள் மிஸ் ஆகி கீழே விழுந்திருக்கலாம், அதுக்கு நான் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு இவ கேட்க நீ அவளை வேணும்னே தான் விழ வச்ச, அது எனக்கு நல்லாவே தெரியும், இதுக்கெலாம் நான் உன்னை அப்புறமா கவனிச்சிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் டென்ஷன் ஆகி அங்கேருந்து கிளம்பி போயிட இவளுக்கு அது இன்னும் செம்ம கடுப்பாகுது. இவன் ஏன் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்து நம்மக்கிட்டே இப்படிலாம் சண்டை போட்டுட்ருக்கான்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அங்கே கட் பண்ணால் அடுத்து வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஃபெலி, ஜோர்டன், ஹெல்கா, நாவிரா 4 பேருமே ஒன்றா தான் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுமே ஜோர்டன் தான் ஃபெலி கிட்ட கேட்குறான், ஃபெலி இப்போ உனக்கு ஓகே இல்லை, கால் ரொம்ப வலிக்குதான்ற மாதிரி கேட்கும்போது அவள் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஹெல்காவும் நாவிராவும் பார்த்தா செம்மையாக இன்னும் சண்டை போட்டுகிட்டே தான் இருக்கானுங்க போல். ஸோ உள்ளே போகிறதுக்கு கூட 2 பேரும் ஒரே பக்கமாக போக மாட்டானுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே முறைச்சிக்கிட்டு ஆப்போசிட் சைடில் போக இதை இவங்க 2 பேரும் பார்த்துட்டு ஃபெலி தான் கேட்குறா, என்னாச்சு இவனுங்களுக்கு கொஞ்ச நாளாக சரியே இல்லையே, 2 பேரும் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறானுங்கன்ற மாதிரி கேட்க யாருக்கு தெரியும், ஏதாச்சும் சண்டையாக இருக்கும், அவங்களே பேசி சேர்ந்துப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு ஜோர்டனும் கேஷுவலாக விட்டுடுறான். அப்படியே இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தா நாவிரோ தான் வந்து சமையல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ தான் கரெக்டாக ஃபெலியுமே அங்கே வரா. இவன் சமைச்சிட்டுலாம் இருக்கிறத பார்க்கும்போது அவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது, டே நாவிரோ நீ சமைக்கலாம் செய்வியா, ஏன்னா இந்த பக்கம் அதிசயமாக கிச்சன் சைட்லாம் வந்திருக்கேன்ற மாதிரி கேட்க, ஏன் நான் சமைச்சு நீ பார்த்தது கிடையாதா, எனக்கு சமைக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும், ஆனால் என்ன கொஞ்ச நாளாக சமைக்காமல் இருந்தேன், பட் நேற்றுக்கு நீ சமைச்சல, அது பார்க்கும்போது எனக்கும் வந்து சமைக்கணும்னு ஆசை வந்துருச்சு, அதான் இன்னைக்கு நானே சமைக்க வந்துட்டேன்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா, ஆனால் உனக்கு எதுவும் ஹெல்ப் வேணுமான்ற மாதிரி கேட்குறா. ஹெல்ப்லாம் வேணாம், நீ பண்ணலை ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லிட்டு அதை தான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன், சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் நல்லா இருக்கான்னு மட்டும் பார்த்து சொல்லு, நல்லா இல்லைனாலும் நீ சாப்பிட்டு தான் ஆகணுன்ற மாதிரி சொல்ல ஃபெலியும் அதெல்லாம் கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல நீ சமையன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் சும்மா பேசிக்கிட்டே சமையல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஃபெலி வந்து கேட்குறா, ஆமாம் உனக்கு எப்படி குக்கிங்லாம் தெரிஞ்சது, யார் உனக்கு குக்கிங் சொல்லி கொடுத்தான்ற மாதிரி கேட்க, எங்கள் அம்மா தான், எங்கள் அப்பா தான் சொல்லியிருக்காருல உங்ககிட்ட, எங்கள் அம்மா சூப்பராக குக் பண்ணுவாங்க, அவங்கள பார்த்து தான் எனக்கு சமைக்கணுன்ற ஆர்வமே வந்துச்சு, அதுக்கப்புறம் எனக்கே சமையல் பிடிச்சி போய் நானே சமையல்லாம் அவங்கக்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன், ஆனால் எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறமா நான் பெருசாக சமைக்கிறது கிடையாது, இப்போ தான் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு ஏன் திடீர்னு இந்த சமையல் ஆசைலான்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா எப்போல்லாம் நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும் அப்போல்லாம் நான் குக் பண்ணும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவேன், ஸோ அதனால தான் எனக்கு நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால இப்படி சமையலில் இறங்கிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு எப்படியோ ஒரு வழியாக சமைச்சலாம் முடிக்க ஃபெலி சாப்பிட்டு பார்க்குறா, பரவாயில்லையே நல்லா தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே அப்போ தான் ஃபெலி பார்த்தா கேட்குறா, சரி நீ ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன்னு சொன்னியே அதுக்கு காரணம் உனக்கும் ஹெல்காக்கும் நடுவில் எதுவும் சண்டையான்ற மாதிரி கேட்க அது கேட்டதுமே இவன் பார்த்தா அமைதியாயிடுறான், எதுவுமே பேசவே மாட்டேங்கிறான். அதிலே ஃபெலிக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, அப்போ உங்கள் 2 பேருக்கும் உண்மையாகவே சண்டை தானா, அப்படி என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேட்க, பின்ன பிரச்சனையா, எனக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்கோ அதே பொண்ணை தான் அவனுக்கும் பிடிச்சிருக்கு, எதுக்கு எங்கள் 2 பேருக்கும் ஒரே பொண்ணை பிடிக்கணும், அவன் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஃபெலிக்கு இப்போ தான் ப்ராப்ளம் புரியுது, அப்போனா நீ இதை பற்றி போய் ஹெல்கா கிட்ட பேச வேண்டியது தானே, பேசி பிரச்சனையை சால்வ் பண்ணாலே சரியாயிருமேன்ற மாதிரி சொல்ல, அந்த அளவுக்குலாம் அவன் நல்லவன் கிடையாது, பேசினா அவன் விட்டு கொடுக்குற ஆள்லாம் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஸோ இப்போ போய் நான் அவன்கிட்ட கேட்டேன்னு வச்சுக்கோயேன் கண்டிப்பாக அவன் எனக்காகலாம் விட்டெல்லாம் கொடுக்க மாட்டான்ற மாதிரி சொல்ல, அது எப்படியும் உனக்கு பேசி பார்க்காமலே தெரியும், பேசி பார்த்தா தானே தெரியுன்ற மாதிரி சொல்ல, வாய்ப்பே இல்லை, அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்தா கொஞ்சம் லைட்டாக சோகமாக தான் பேசிகிட்டு இருக்கான். ஆனால் ஃபெலி முடிவு பண்ணிட்டா எப்படியாச்சும் இவனுங்க 2 பேரையும் மறுபடியும் பழைய மாதிரியே பேச வைக்கணும்னு சொல்லிட்டு ஸோ உடனே வந்து ஜோர்டனுக்கு தான் மெசேஜ் பண்ணுறான், டே ஜோ நீ ஃப்ரீயாக இருக்கியான்ற மாதிரி அவனுக்கு மெசேஜ் பண்ணேன், நான் எப்பயுமே வெட்டியாக தான் பார்ப்பேன்ற மாதிரி அவன்கிட்ட இருந்தும் ரிப்ளை வருமோ சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே பார்த்தா ஏதோ பெருசாக மாஸ்டர் பிளான் எல்லாம் போட்டாங்க போல். அதனால இப்போ ஹெல்கா வந்து ஸ்விம்மிங் பூலாண்டு உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கும்போது ஜோர்டன் தான் வரான், டே உன்னை ராகா உன்னுடைய ரூமுக்கு கூப்பிட்டான், ஏதோ முக்கியமான விஷயமா பேசணுமா போன்ற மாதிரி சொல்ல, இவன் எங்கே கண்டுக்கவே இல்லை, உட்காந்து கேமை தான் இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடிட்டு இருக்கான், டே உன்கிட்ட தான்டா பேசிகிட்டு இருக்கேன், ராகா உன்னை ரூமுக்கு கூப்பிடுறான், ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா பேசணும்னு சொல்லி அவனை தான் அவன் தேடிட்டு இருக்கான், கிளம்பி போடான்ற மாதிரி சொல்ல, அவனுக்கு முக்கியமான விஷயம் பேசணும்னா அவனை வந்து என்கிட்ட பேச சொல்கிறா,
நான் ஏன் அவனை தேடி போனோம், என்னாலாம் முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் கேமை விளையாடிட்டு இருக்க. இவனை எவ்வளவு சொல்லி பார்க்குறான், ஆனால் இவன் போகிற மாதிரியே தெரியல. என்னடா பிளான்லாம் சொதப்பிடும் போலேன்ற மாதிரி யோசிச்சவன், சரிப்பா நான் உன்கிட்ட அவன் சொன்னா சொல்லிட்டேன். ஆனால் கடைசியாக இன்னொன்று சொன்னான், நீ இப்போ மட்டும் அவனை பார்க்கறதுக்காக ரூமுக்கு வரலன்னா உன்னோட கேம் எல்லாத்தையுமே அவன் ரீசெட் பண்ணிடுவேன்னு சொன்னான். அப்புறம் கேம் போச்சுன்னா என்ன பண்ணுவேன்ற மாதிரி கேட்க, இவனுக்கு தான் கேமுன்னா உசுராச்சே. ஸோ அதை ரீசெட் பண்ணி விட்டா எல்லாமே போயிருமேன்னு சொல்லிட்டு அவன் பண்ணாலும் பண்ணக்கூடிய ஆள் தான்டா, நானே போய் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் அங்கே போக, அப்படியே ஹெல்காவோட ரூமில் தான் காமிக்கிறாங்க. ஆல்ரெடி உள்ளே பார்த்தா நாவிரோ இருக்கான், எதையோ தேடிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இப்போ ஹெல்காவும் ரூமுக்கு வர, ரூம்குள்ளே இவனை பார்த்ததுமே, டேய் உனக்கு என்ன ஏன் ரூம்குள்ளே வேலை, என்ன பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்க, உன்னோட ரூமில் என்னுடைய வாட்சை எங்கேயோ வச்சுட்டேன், அதை தான் தேடிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு எப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா வெளியே இருந்து யாரோ வந்து டோரை லாக் பண்ணிட்டாங்க. வேறு யாரும் கிடையாது, ஜோர்டனும் ஃபெலியும் தான். 2 பேரோட பிளானும் இதுதான் போல. 2 பேருமே ரூம்குள்ளே பூட்டி வச்சுட்டா அப்போ எதாச்சும் அவங்க பேசி சமாதானம் ஆயிப்பாங்கல்ல. ஸோ அதை தான் பிளான் பண்ணியிருக்காங்க போல. அதனால 2 பேரும் கதவை சாத்திக்கிட்டு வெளியே நிற்க, அதை வந்து நாவிரோவும் பார்த்துட்டான். கதவு திறங்கன்ற மாதிரி தட்ட, ஹெல்கா பார்த்துட்டு, டேய் என்ன யாரும் கதவுன்றதுனால இவ்வளோ வேகமாக தட்டுறியா, கதவு உடஞ்சிச்சுன்னா நீ ஆடா மறுபடியும் மாற்றி கொடுப்பேன்ற மாதிரி கேட்க, வெளியே இருந்து பார்த்தா ஃபெலி தான் சொல்கிறா, கைஸ் 1 hour கழிச்சு தான் டோர் ஓப்பன் பண்ணுவோம், அதுக்குள்ளே நீங்கள் பேச வேண்டியதெல்லாம் பேசி உங்களுடைய ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்ல, ஜோர்டனும் பார்த்துட்டு பரவாயில்ல கண்டிப்பாக அவனுங்க பேசி சமாதானம் ஆயிடுவானுங்க, உன்னோட ஐடியா நல்லா தான் ஒர்க் அவுட் ஆகுது ஃபெலின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பின்ன நாங்கள் எப்பயுமே ஆஃப்னேஜில் யாருக்காச்சும் சண்டைனா இந்த மாதிரி தான் பண்ணுவோம், ஸோ கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு 2 பேருமே பார்த்தா காவலுக்கு வெளியவே தான் நின்றுட்டு இருக்காங்க. ரூம்க்கு உள்ள நாவிரோ பார்த்தா கதவு திறங்கன்ற மாதிரி தட்டிகிட்டே இருக்கான். ஆனால் எதுக்காக வந்து பெருசாக கண்டுக்கல, அவன் பாட்டுக்கு போய் உட்காந்து மறுபடியும் கேமில் விளையாட ஆரம்பிச்சிட்டான். இவன் மறுடாமல் கதவு தட்டிக்கிட்டே இருக்கவும் ஹெல்கா திட்டிகிட்டே இருக்கான், டே சொல்லிக்கிட்டே இருக்கேன் சும்மா கதவை டக்குன்னு தட்டிக்கிட்டே இருக்கா, கதவு உடஞ்சிருச்சுன்னா என்னடா பண்ணுவேன்ற மாதிரி கேட்க, ஆமாம் இது என்ன பெரிய இந்த பிளாஸ்டிக் கதவா, அது எப்படி அவ்வளோ சீக்கிரம் உடையோன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி தலகாணியை வச்சு சண்டை போட்டுக்க. அதுக்கப்புறமா பார்த்தா அவனுங்களே கொஞ்சம் பேசிக்க ஆரம்பிக்கிறானுங்க. இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை, அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கான்ற மாதிரி கேட்க, ஆமாம் எனக்கும் அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்ற மாதிரி இவன் சொல்கிறான். சரி அப்போது நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், அதை வேணால் நம்ம பண்ணி பார்க்கலாமான்ற மாதிரி கேட்க, என்ன ஐடியான்ற மாதிரி ஹெல்காவும் கேட்குறான். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது, 2 பேருமே அந்த பொண்ணுக்கிட்ட போய் நமக்கு அவள் அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த பொண்ணுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவள் நம்மளை செலக்ட் பண்ணிட்டோம், இன்னொருத்தவங்க விட்டு கொடுத்துட்டு போயிடணும், ஓகேவான்ற மாதிரி கேட்க, இவனுக்கும் அது கரெக்டாக தான் தோணுது. சரி ஓகே பேசி பார்ப்போம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா, நீ என்கிட்ட வந்து சண்டைலாம் போடக்கூடாதுன்ற மாதிரி ஹெல்கா கேட்க, அதை முதல்ல அந்த பொண்ணு சொல்லட்டும் அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே பார்த்தா இப்படி பேசி சமாதானமாகி ஒரு டீலை பேசி முடிச்சுக்கிறானுங்க. இது எல்லாத்தையுமே பார்த்தா ஃபெலியும் ஜோர்டனும் வெளியே நின்று கேட்டுக்கிட்டே தான் சிரிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஃபெலியும் சரி அவனுங்க சமாதானம் ஆயிட்டானுங்க போலன்னு சொல்லிட்டு டோரை திறந்து விட, நாவிரோ பார்த்தா சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து வெளியே போகிறான். இதை பார்த்ததுமே ஃபெலிக்கோ ஜோர்டனுக்கும் சரி ஓகே இவனுங்க சமாதானம் ஆயிட்டானுங்கன்னு சொல்லி தெரிய வர, ஃபெலிக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது, எப்படி நம்ம ஐடியான்ற மாதிரி அப்படியே சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கா. இப்போ அப்படியே அங்கே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில் ஃபெலி வந்து எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கா போல. ஸோ டேப்ல எதையோ பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஆப்போசிட்டில் பார்த்தா ஜோர்டன் வந்து நிற்கிறான். இவ பார்த்தது ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டா, என்ன நீ எப்போ பாரு பிஸியாகவே சுற்றிட்டு இருக்கியே, என்ன பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி ஜோர்டன் கேட்க, இல்லைப்பா நமக்கு தான் கிளாஸில் வந்து அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அது எனக்கு எப்படி பண்ணணுன்னே தெரியல, அதான் அதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணிகிட்ருக்கேன்ற மாதிரி சொல்ல, நல்லதாக போச்சு, நானும் அதே அசைன்மெண்ட்காக தான் வெளியே ஒரு எக்ஸிபிஷன் இருக்குது அதுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன், நீ அப்போ என் கூட வாயன் 2 பேரும் சேர்ந்தே போகலான்ற மாதிரி கேட்க, நான் உன் கூட வரலாமான்ற மாதிரி இவன் கேட்குறா. இதில் என்ன இருக்குது, கண்டிப்பாக நம்ம 2 பேரும் ஒரே கிளாஸில் தான் படிக்கிறோம், அப்புறம் என்ன சேர்ந்து போனால் நல்லா தானே இருக்கும், எனக்கு கொஞ்சம் கம்பெனிக்கு நீ கூட வந்த மாதிரி இருக்கும், நம்ம நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணலாம்ல, ஸோ வா போகலான்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இவங்க பேசிகிட்டு இருக்க. கரெக்டாக அப்போ தான் ராகா வந்திருப்பான், பேசினது எல்லாத்தையுமே கேட்டிருப்பான். இதுங்க 2ம் தனியாக போனால் நம்ம விடக்கூடாது, அவன் நிம்மதியாக இருப்பாளேன்னு சொல்லிட்டு அப்படியே நேராக வந்தவன் ஜோர்டன் கிட்ட தான் கேட்குறான், எங்கடா போகிற இவ்வளோ காலையிலேன்ற மாதிரி கேட்க, கிளாஸில் அசைன்மெண்ட் கொடுத்தாங்கல்ல அதான் எக்ஸிபிஷனுக்காக வெளியே போகிறேன்ற மாதிரி சொல்கிறான். சரி அதுக்கு எதுக்கு கூட இந்த குடிச்சாத்தனையும் கூட்டிகிட்டு போகிறேன்ற மாதிரி கேட்க, உடனே ஃபெலி திரும்பி முறைக்கிறா, இல்லை சும்மா கேட்டேன்ற மாதிரி சொல்ல, அவளும் தானடா நம்ம கிளாஸு அதனால தான் அவளும் வரேன்னு சொன்னான், ஸோ நாங்கள் 2 பேரும் தான் போகிறோன்ற மாதிரி சொல்ல, ஏன்டா அப்போ நானும் உன் கிளாஸ் தான்றது உனக்கு ஞாபகம் வரலையா, என்னைய மட்டும் விட்டு போகிறீங்க, நானும் கூட வரேன்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் பார்த்தா அவங்க கூட வரேன்ற மாதிரி அப்படியே கிளம்பி போயிடுறான். அந்த பக்கம் கட் பண்ணி இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தா ஹெல்கா நாவிரோ 2 பேரையும் தான் காமிக்கிறாங்க. ஏன்னா நேத்தான டீல்லாம் பேசியிருப்பாங்க, அந்த பொண்ணுக்கிட்ட போய் நம்ம 2 பேருமே ப்ரப்போஸ் பண்ணுவோம், அவளுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவன் நம்மளை செலக்ட் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால இன்னைக்கு அதை பண்ணி முடிச்சிடுவோன்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கானுங்க போல. அதுக்கேற்ற மாதிரி அந்த பொண்ணையும் வர சொல்லிட்டு 2 பேருமே பார்த்தா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இன்னும் அந்த பொண்ணு வரலான்றதுனால ஹெல்கா தான் ஃபர்ஸ்ட் கேட்குறான், சரி அவள் வந்ததுக்கப்புறம் யார் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணலான்ற மாதிரி கேட்க, அது நான் தான் பண்ணுவேன்ற மாதிரி நாவிரோ சொல்கிறான். அது எப்படி, நான் தானே உன்னை விட பெரிய பையன், என்னதான் நம்ம 2 பேரும் ட்வின்ஸாக இருந்தாலும் உனக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் பிறந்ததுனால நான் தாண்டா உனக்கு அண்ணன், ஸோ அப்போ நான் தான் ஃபர்ஸ்ட் நான் தான் ப்ரப்போஸ் பண்ணணுன்ற மாதிரி ஹெல்கா சொல்ல, இங்கே பாரு
எப்பயுமே அண்ணனுங்கெல்லாம் தம்பிங்களுக்கு தான் விட்டு கொடுத்து போவாங்க. அப்படி பார்த்தா நீ எனக்கு விட்டு குடுறா, நான் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணுன்ற மாதிரி நாபிரோ சொல்ல, இல்ல அதெல்லாம் என்னால முடியாது. பேசாம நம்ம டாஸ் போட்டு பார்த்துடலாம். ஹெட் விழுந்தா எனக்கு, டைல் விழுந்தா நீ பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் டாஸ் போட்டு பார்க்கும்போதே கரெக்டாக பார்த்தா அந்த பொண்ணு அங்கே வந்துடுறா. இவனுங்க 2 பேரும் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எதுக்குடா டாஸ்லாம் போட்டுட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்க இவனுங்களுக்கு என்ன சொல்லி பட்டுன்னு சமாளிக்கிறதுன்னு தெரில. உடனே நாவிரோ தான் இல்லை சும்மா இன்னைக்கு யார் ஃபைனலாக எல்லா பில்லையும் பே பண்ண போகிறதுன்னு சொல்லி டாஸ் போட்டு பார்த்துட்டு இருந்தோம், மற்றபடி வேற ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்ல அந்த பொண்ணும் ஓ அப்படியா அப்போ யார் பேர் வந்திருக்குன்ற மாதிரி கேட்குறா. இவனுங்களே அப்போ தான் டாஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறானுங்க. பார்த்தா ஹெட்ஸ் விழுந்தா அது வந்து ஹெல்கா தானே. அதை பார்த்ததுமே நாவிரோ சிரிச்சுக்கிட்டே ஹெல்கா தான், ஏன்னா ஹெட்ஸ் விழுந்தா ஹெல்கா தான், ஸோ அவன் தான் பே பண்ண போகிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்ல அவளும் அதை கேட்ட உடனே அப்போனா இன்னைக்கு எவ்வளோ ப்ரைஸில் வேணாலும் ஆர்டர் பண்ணலாமான்ற மாதிரி கேட்டுட்ருக்கா. ஹெல்காவும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மோனிகா, உனக்கு என்னெல்லாம் சாப்பிடணும்னு தோணுதோ அது எல்லாத்தையுமே நீ ஆர்டர் பண்ணிக்கோ, உனக்காக நான் எவ்வளோ வேணாலும் பே பண்ணுவேன்ற மாதிரி சொல்ல நாவிரோ பார்க்குறான். இவன் என்னடா சைடு கேப்பில் ஸ்கோர் பண்ணுறானேன்ற மாதிரி பார்க்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே 3 பேரும் சும்மா பேசிகிட்டே இருக்காங்க. இவனுங்க 2 பேரும் அப்படியே முகத்தை பார்த்துக்கிறானுங்க, யார் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த பொண்ணும் சரி என்னை கூப்பிட்டீங்க ஆனால் எதுவுமே பேசாமல் இருக்கீங்களே, எதுக்குடா கூப்பிட்டீங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போதே 2 பேரும் பார்த்தா அட் அ டைமில் எழுந்து ஒரு கிஃப்ட்டை எடுத்து நீட்டுறானுங்க. இவன் என்னடானா சின்னதாக ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுக்குறான், இன்னொருத்த என்னடானா பெரிய டெடிபர் பொம்மையை கொடுக்குறான். இவளுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா திடீர்னு கிஃப்டலான்ற மாதிரி கேட்க அது வந்துன்னு சொல்லிட்டு இவனுங்க சொல்ல வரதுக்குள்ளேயுமே அந்த பொண்ணே ஓ இது என்னோட ஃபேர்வெல் கிஃப்டான்ற மாதிரி கேட்குறா. இவனுங்களுக்கு புரியல, ஃபேர்வெல் கிஃப்டா, எதுக்கு ஃபேர்வெல்ன்ற மாதிரி கேட்க ஆமாம் நான் தான் சீக்கிரமாகவே இங்கேருந்து கிளம்பி போக போகிறேனேன்ற மாதிரி சொல்கிறா. 2 பேருக்கும் இதை விட கேட்கும் போது ஷாக்கிங்காக இருக்குது. நீ என்ன சொல்கிறேன்ற மாதிரி கேட்க ஆமாம்ப்பா நான் தான் எங்கள் அப்பா கூட அப்ராட் கிளம்பி போக போகிறேனே, ஏன்னா அவருக்கு இனிமேல் அங்கே தான் பிஸ்னஸா, ஸோ அதனால என்னையுமே கூட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாரு, அதுக்காக தான் நீங்கள் கூப்பிட்டு இந்த கிஃப்ட்டு கொடுக்குறீங்களோன்னு நினச்சேன், அப்படி இல்லையான்ற மாதிரி கேட்க 2 பேரும் பார்க்குறானுங்க. எது நீ அப்ராட் போக போறியா, இந்த விஷயங்களுக்கு இப்போ தானே தெரியுன்ற மாதிரி கேட்க ஆமாம் உண்மையாகவே நான் அப்ராட் தான் போக போகிறேன்ற மாதிரி அந்த பொண்ணும் சொல்கிறா. இவனுங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. ஐயோ இது என்னடா புது ட்விஸ்ட்டாக இருக்குன்ற மாதிரி பார்த்தவனுங்க சரி அப்போது ஸ்கூலெல்லாம் என்ன ஆகுன்ற மாதிரி கேட்க ஸ்கூலா அதான் இந்த செமஸ்டரோட முடியுதுல்ல, ஸோ அதனால் இனிமேல் அடுத்த செமஸ்டர்லேருந்து அப்பா அங்கேயே ஏதோ புது ஸ்கூலில் சேர்த்து விடுறேன்னு சொல்லிட்டாரு. நானும் ஓகே சொல்லி ஒத்துக்கிட்டேன்ற மாதிரி இவ பாட்டுக்கு கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கா. இவனுங்களுக்கு அப்படியே முகலாம் பார்க்கணுமே, பாவமாயிட்டானுங்க 2 பேருமே. அப்புறம் தான் இந்த பொண்ணே கேட்குறா, ஒரு நிமிஷம் இருங்க, இப்போ தான் நான் சொல்லி உங்களுக்கு நான் அப்ராட் போக போகிற விஷயமே தெரியும்னு சொன்னீங்க, அப்புறம் எதுக்கு இப்போ இந்த கிஃப்ட்டுன்ற மாதிரி சொல்ல. அப்போ தான் ஹெல்கா சொல்கிறான், இது நீ அப்ராட் போகிறதுக்காக கொடுக்குற ஃபேர்வெல் கிஃப்ட்டு கிடையாது, என்னுடைய மனசை நீ புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்குற கிஃப்ட்டுன்ற மாதிரி சொல்ல. நாவிரோவும் ஆமாம் மோனிகா எங்கள் 2 பேருக்குமே உன்னை பிடிச்சிருக்கு, அதனால தான் உனக்கு கிஃப்ட் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சோம், வி லவ் யூன்ற மாதிரி சொல்ல அந்த பொண்ணுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஒரு மாதிரி பார்த்தவ நீங்கள் இப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை, நீங்கள் 2 பேரும் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான்ற மாதிரி சொல்கிறா. அவ்வளோதான் எல்லாம் இன்னைக்கு புசுன்னு போச்சு, 2 பேருக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் நல்லதாக போச்சு, ஃப்ரெண்ட்ஸான்ற மாதிரி இவனுங்க 2 பேரும் பார்த்துட்ருக்க. ஆமாம் அது மட்டும் இல்லாமல் நான் இனிமேல் இங்கே இருக்க போகிறதும் கிடையாது, எனக்கு இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்லலாம் பெருசாக அந்தளவுக்கு நம்பிக்கையும் கிடையாது, ஸோ இப்போ போயிட்டு நீங்கள் எப்படிலாம் சொன்னீங்கன்னா என்னால் எப்படி அதை ஏற்றுக்க முடியும், அதனால் இதெல்லாம் நம்மளுக்குள்ளே வேண்டாம், எப்பயுமே நம்ம 3 பேரும் ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம், அதுதான் நம்மளுக்கும் நல்லது, ஏன்னா எனக்கு கிடைச்ச முதல் ஃப்ரெண்ட்ஸும் நீங்கள் தான்ற மாதிரி அந்த பொண்ணு பாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிடுற. இவனுங்களால பாவம் அதுக்கப்புறம் எதுவுமே பேச முடியல, 2 பேரும் அப்படியே மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டே பாவமாக உட்காந்துட்டு இருக்கானுங்க. உடனே அந்த பொண்ணே இவனுங்களை பார்த்துட்டு சரி என்ன இருந்தாலும் உங்கள் 2 பேரோட கண்ணுக்கு நான் கொஞ்சம் ஸ்பெஷலாக தெரிஞ்சிருக்கேன்ல, ஸோ அதே மாதிரி எப்பயுமே என்னுடைய கண்ணுக்கு நீங்கள் 2 பேருமே ஸ்பெஷல் தான், அதனால மெமரிஸ்க்காக நம்ம ஃபோட்டோலாம் எடுத்துக்கலான்ற மாதிரி சொன்னவ அங்கே வந்து ஒரு வெயிட்டர்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுக்க சொல்லிட்டு இவ பாட்டுக்கு 2 பேருக்கு நடுவில் போய் மேலெல்லாம் கை போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் கொஞ்சம் சிரிங்கடான்ற மாதிரி சொன்னா சிரிக்கவே மாட்டேங்கிறானுங்க. சிரிச்சாதான்டா ஃபோட்டோ நல்லாயிருக்கும், அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு சிரிங்கன்ற மாதிரி சொல்லவும் சரி சிரிக்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டு பேருக்கு சிரித்து அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்க. ஹெல்கா முகத்தை பார்க்கணுமே, பாவம் அவன் தான் ரொம்ப பாவமாக அங்கே இருக்கான். அப்படியே இப்போ இங்கே கட் பண்ணால் இன்னொரு பக்கம் வந்துட்டு ஜோர்டன், ஃபெலி அப்புறம் ராகா 3 பேரையும் தான் காமிக்கிறாங்க. 3 பேருமே அந்த அசைன்மெண்ட் விஷயமா ஏதோ ஒரு எக்ஸிபிஷனுக்கு தானே வந்திருப்பாங்க. ஸோ இப்போ அங்கே வந்ததுக்கப்புறமா ஃபெலி அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் வா ஃபெலி இந்த பக்கமாக போகலான்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே அதாவது ராகா ஜோர்டன் 2 பேருமே கூப்பிட்றானுங்க, அதுவும் வேறு வேறு பக்கம் கூப்பிட்றானுங்க. அதை பார்த்த உடனே இவனுங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. உடனே ராகா தான் அந்த பக்கம் வேண்டாம்
இந்த பக்கம் போகலாம், இந்த பக்கம் தான் நிறைய விஷயங்கள் இருக்கு வான்ற மாதிரி கூப்பிட, இந்த பக்கம் ஜோர்டன் பார்த்தா இல்ல அந்த பக்கம் ஒண்ணுமே இல்ல, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாதான் கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கமா ஃபெலியை கூப்பிடுறான். இவ 2 பேருக்கும் நடுவில் நின்றுட்டு இப்போ நான் எந்த பக்கம் போகணுன்ற மாதிரி யோசிச்சவ கடைசியா பார்த்தா ஜோர்டன் எந்த பக்கம் சொல்றானோ அந்த பக்கம் தான் போயிட்டு இருக்கா. இதை பார்க்கும்போதே ராகாக்கு கடுப்பாகுது, இருந்தாலும் அவனால எதுவும் பண்ண முடியல. ஃபெலியும் அப்படியே அங்கே இருக்க ஆட்டெல்லாம் ஒன்று பார்த்துட்டே போயிட்டு இருக்கும் போது தான் ஜோர்டன் வந்து இப்போ உனக்கு கால் வலி பரவாயில்லையா ஃபெலின்ற மாதிரி கேட்குறான். அவளும் வந்துட்டு இல்லை எனக்கு இப்போ எதுவும் வலிக்கல, சுத்தமாக வலியே போயிருச்சுன்ற மாதிரி சொன்னவ, சரி இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குல்ல, நம்ம வர 3 பேரும் ஒன்றா வந்திருக்கோம், ஒரு மெமரிஸ்க்காக ஃபோட்டோ எடுத்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவளுடைய ஃபோனில் ஃபோட்டோ எடுக்க ராகா பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு ஃபோட்டோவா நல்லாவே இல்லை, இப்போ நான் எடுக்கிறேன் பாரு என்னோட ஃபோன்லன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சும்மா பேருக்குன்னு ஒரு 2 ஃபோட்டோவை எடுத்துட்டு ஃபோட்டோனா இப்படி இருக்கணும் இதுதான் ஃபோட்டோன்ற மாதிரி சொன்னவன். அதுக்கப்புறம் அவனே சொல்கிறான், சரி இங்கே பார்த்ததெல்லாம் போதும், நம்ம இன்னைக்கு சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும், இன்னைக்கு என்ன நாளுன்னு உனக்கு தெரியும்லன்ற மாதிரி ஜோர்டன் கிட்ட கேட்குறான். அவனும் அப்படியே அமைதியாக பார்க்க, டே என்ன மறந்துட்டியா, இன்னைக்கு நம்ம அப்பாவோட பர்த்டே, ஸோ அதுக்காக நம்ம போய் ஒரு சில விஷயங்கள்லாம் அங்கே ஏற்பாடு பண்ணணும்ல, அதனால சீக்கிரமாக வீட்டுக்கு போகலான்ற மாதிரி சொல்ல ஃபெலிக்கு இப்போ தான் புரியுது இன்னைக்கு மிஸ்டர் ஜோஹனுக்கு பர்த்டேவான்ற மாதிரி கேட்க ராகா பார்க்குறான். இப்போ நான் உனக்கு புரிகிற லாங்குவேஜில் தானே சொன்னேன், அப்புறம் எதுக்கு நீ திருப்பி அதையே கேட்குறேன்ற மாதிரி பார்க்க இவ உடனே, சரி இன்னைக்கு உங்கள் அப்பாவோட பர்த்டேன்னு சொல்கிறீங்க, அப்போ அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க நீங்கள் எதுவுமே பண்ணலையான்ற மாதிரி கேட்கும்போது ஜோர்டன் தான், இல்லை ஃபெலி நாங்கள் எப்பயுமே மோஸ்ட்லி அப்பாவோட பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ண மாட்டோம், என்னைக்காச்சும் ஒன்றா இருந்தால் வெளியே போய் டின்னர் சாப்பிடுவோம், அதனால இன்னைக்கு நான் ஆல்ரெடி வீட்லேயே செஃப் கிட்ட சொல்லி அப்பாவுக்கு பிடிச்ச டிஷ் எல்லாத்தையுமே சமைக்க சொல்லிட்டேன், அப்பாவுக்கு சீ ஃபுட்னா கொஞ்சம் பிடிக்கும், அதனால சீ ஃபுட் தான் சமைக்க சொல்லியிருக்கேன்ற மாதிரி சொல்ல அதை கேட்டதுமே ஃபெலி ஒரு மாதிரியாக பார்க்குறா. ஜோர்டனும் என்னாச்சு ஏன் உன் முகம் இப்படி மாறுதுன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை சீ ஃபுட்னா எனக்கு கொஞ்சம் அலர்ஜி, சீ ஃபுட் சாப்பிட்டாலே உடம்பெல்லாம் லைட்டாக கொஞ்சம் அரிக்க ஆரம்பிச்சு ஏதோ ரேஷஸ் மாதிரி வரும், அதனால எனக்கு சீ ஃபுட் சுத்தமாகவே ஒத்துக்காதுன்ற மாதிரி சொல்ல, சரி விடு அப்போ நான் உனக்கு மட்டும் செஃப் கிட்ட சொல்லி வேறு ஏதாச்சும் தனியாக சமைக்க சொல்கிறேன்ற மாதிரி ஜோர்டன் அங்கே பேசிகிட்டு இருக்க. ராகா பார்க்குறான், அப்போ இவளுக்கு சீ ஃபுட்னா பிடிக்காதான்ற மாதிரி இவனுக்கு அப்போ தான் தெரிய வருது. ஆனால் பெருசாக அதுக்கப்புறம் ஃபெலிக்கிட்ட எதுவுமே கேட்கல. ஃபெலியும் சரி நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டே இருங்க, நான் வாஷ்ரூம் வர போயிட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போக அவள் போனதுமே ராகா பார்த்தா ஜோர்டன் கிட்ட தான் கேட்குறான், டே நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஃபெலிக்கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுன்னு சொல்லி, நாங்கள் எப்படி அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்தி அடிக்கலான்னு பார்த்தா நீ எல்லாத்துலேயும் வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க, ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணுறேன்ற மாதிரி கேட்கும்போது, நான் ஏன் அவளை வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்க போகிறேன், உண்மையை சொல்லணும்னா ஃபெலி நம்ம வீட்டில் இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ஹாப்பியாக தான் பாருக்கேன், அது மட்டும் இல்லாமல் ஃபெலியை நம்ம வீட்டை விட்டு துரத்துறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, ஏன்னா அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது அப்பா, ஸோ அவராக தான் ஃபெலியை அனுப்பி வைக்கணுன்ற மாதிரி சொல்ல இவன் பேசுகிறதெல்லாம் கேட்கும் போதே ராகாக்கு செம காண்டாகுது, அதனால என்ன பண்ண முடியும், லைட்டாக கொஞ்சம் கோவத்தில் தான் நின்றுட்டுருக்கான். கரெக்டாக அந்த டைமில் பார்த்து ஃபெலியும் வந்துட, நீங்கள் எப்படின்னா வாங்க நான் முதல்ல போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு ராகா அங்கேருந்து கோச்சிக்கிட்டு போக ஃபெலி பார்க்குறா, இவனுக்கு என்ன ஆச்சு, காலையில் அவனாக தானே வந்து நல்ல விதமாக பேசி நம்ம கூட வரேன்னு சொல்லிட்டு வந்தான், இப்போ என்னடனா இப்படி கோவமாக பேசிட்டு போகிறான், இவனுக்கு எதுவும் உடம்புல பிரச்சனையா இல்லை மூளைகீழ குழம்பிருச்சா, எதுவும் பைபோலார் டிசார்டர் எதுவும் இருக்கான்ற மாதிரி கேட்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவன் அப்படிதான் அடிக்கடி சும்மா லூஸ் மாதிரி பண்ணுவான்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிட. அவங்க போனதுக்கு அப்புறமா தான் ராகாவை காமிக்கிறாங்க, அவன் இன்னும் அங்கேருந்து கிளம்பி போகல போல. ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தா வீட்டில் இருக்க செஃப்க்கு கால் பண்ணி, இன்னைக்கு டின்னர் வந்து ஃபுல்லாக சீ ஃபுட் ஐட்டமாகவே இருக்கணும், ஆனால் நீங்கள் சீ ஃபுட் தான் பண்ணியிருக்கீங்கன்றத வெளியே பார்க்கும்போது சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நிறைய சீ ஃபுட் டிஷ்ஷை பண்ணி வைங்கன்ற மாதிரி சொல்லிடுறான். வேணுனே தான் ஏதோ சொல்கிறான் போல். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் அதை கேட்டுட்டு ஓகே செய்கிறாங்க, அப்படியே பண்ணிடுவோன்ற மாதிரி சொல்லிடுற. இவனுக்கு உடனே செம குஷியாயிருது. இப்போ அப்படியே அங்கே கட் பண்ணால் அன்றைக்கி நைட்டே பர்த்டே செலிப்ரேஷனில் தான் காமிக்கிறாங்க. எல்லாருமே ஒன்றா உட்காந்து கேக்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணலான்ற மாதிரி ஏற்பாடுலாம் பண்ணி வைக்க அதெல்லாம் பார்த்துட்டு அப்பா வந்து சந்தோஷப்படுறாரு. பரவாயில்லடா, போன வாட்டி என் பர்த்டேவே நீங்கள் மறந்துட்டீங்க, எங்கே அதே மாதிரி இந்த வாட்டியும் நீங்கள் மறந்துருப்பீங்களோன்னு நினச்சேன், ஆனால் எனக்காக டின்னர் ஏற்பாடுலாம் பண்ணியிருக்கீங்க, அதுவும் கேட்கலாம் ரொம்ப சூப்பர்ன்ற மாதிரி சொல்ல ராகா தான், அது எப்படிப்பா போன வாட்டி ஏதோ தெரியாமல் மறந்துட்டோம், அதுக்காக எப்பயுமே மறந்துடுவோன்னு நீங்கள் நினைப்பீங்களா, சீக்கிரமாக கேக் கட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்ல அப்பாவும் வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கேண்டிலெல்லாம் ஊதிட. அதுக்கப்புறமா பார்த்தா எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது தான் ஜோர்டனுக்கு பார்த்தா ஏதோ ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்துட்டு அவன் பயங்கரமாக சந்தோஷப்படுறான். ஃபஸ்ட்டு இதை வந்து ஃபெலி தான் நோட் பண்ணுறா. உடனே கேட்குறா, என்னாச்சு, எதுக்கு இப்போ நீ சிரிக்கிறேன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை ஒரு மியூசிக் கம்பெனியில் நான் என்னுடைய ஆல்பமை அனுப்புனேன், அவங்களுக்கு என்னுடைய மியூசிக் ரொம்ப பிடிச்சி போச்சான், ஸோ அதனால் அவங்கள வந்து மீட் பண்ண சொல்லி எனக்கு மெயில் பண்ணியிருக்காங்க, என்னுடைய மியூசிக் அவங்க கேட்டதுக்கப்புறம் அவங்கள வந்து என்னுடைய கம்பெனியில் சேர்த்துக்க போகிறாங்களான்ற மாதிரி சொல்ல, அது கேட்டோடனே ஃபெலிக்கு பயங்கர சந்தோஷமாகிடுது. சூப்பர்ன்ற மாதிரி கங்க்ராட்ஸ் பண்ணேன்.
அப்பாவும் இதை கேட்டுட்டு சூப்பர்டான்ற மாதிரி சொன்னவர் அப்படியே அடுத்தது பார்த்தா நேராக ராகா கிட்ட திரும்பி, டேய் உன்னுடைய கரேஜ் என்னடா ஆச்சு? அதை ஏதோ பெருசாக எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன்னு சொன்னியே, அதை எதுவுமே நீ பண்ணலையா அதுக்கப்புறம்ன்ற மாதிரி அவன்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. இதை பார்த்ததுமே ஜோர்டனுக்கு பார்த்தா ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஏன்னா அவன் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஒரு பெரிய மியூசிக் கம்பெனில இருந்து அவனுக்கு மேல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றான். அதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலை. சும்மா ரொம்ப சூப்பர்ன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ராகா கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டார்ல. ஸோ அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு போல. அப்படியே முகம் மாறுது. இதை நல்லா ஃபெலி நோட் பண்றா. ஆனா அப்போதைக்கு பெருசா எதுவுமே கேட்டுக்கல. ஸோ அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது தான் இவளுக்கு பார்த்தா உடம்பெல்லாம் லைட்டாக கொஞ்சம் அரிக்க ஆரம்பிக்குது. அப்படியே சொரிஞ்சிட்டே இருக்கா. இதை ராகா நோட் பண்ணிட்டான். உடனே நேராக எழுந்து வந்தவன் அவள் பிளேட்டில் இருக்கிறத பார்த்துட்டு, ஏய் இதில் ப்ரான் வச்சு பண்ணியிருக்காங்க, அப்போனா இது சீ ஃபுட்டு, உனக்கு தான் சீ ஃபுட்டு ஒத்துக்காதுன்னு சொன்னியே, அது கூடவா தெரியாமல் சாப்பிட்டேன்ற மாதிரி கேட்டு அவன் பாட்டுக்கு அநியாயத்துக்கு நடிக்கிறான். ஆனால் பண்ண சொன்னதே இவன் தான். பட் இப்போ என்னடானா ஏதோ தெரியாமல் நடந்த மாதிரி அவன் பாட்டுக்கு ஓவரா சீன் போட்டுட்ருக்க. ஃபெலிக் வர உடம்புலாம் ரொம்ப அரிக்குது போல. ஸோ உடனே நீங்கள் சாப்பிடுங்க, நான் என்னுடைய ரூமுக்கு போகிறேன்ற மாதிரி மிஸ்டர் ஜோஹன் கிட்ட மட்டும் சாரி கேட்டுட்டு அங்கேருந்து போகிறா. ஆனாலும் அவர் கூப்பிட்டு கேட்குறாரு, ஃபெலி உனக்கு சீ ஃபுட்னா ஒத்துக்காதாமா? இது நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே? எனக்கு இந்த விஷயம் இப்போ தான் தெரியும். வேணும்னா வா, நம்ம ஹாஸ்பிட்டல் கூட போயிட்டு வந்துடலான்ற மாதிரி கூப்பிட்டா. இவ உடனே இல்லைப்பா பரவாயில்ல வேண்டாம், காலையில் எழுந்தா சரியாயிடும், அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறா. ஆனால் அதுக்கப்புறம் இவன் போனதுக்கப்புறமா எங்கேருந்து இவங்க மட்டும் கொஞ்சம் ஹாப்பியாக பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ண முடியும்? அதனால பெருசாக யாருமே செலிப்ரேட் பண்ணல. ஸோ இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு மிட் நைட்டில் தான் காமிக்கிறாங்க. ஃபெலி பார்த்தா இன்னும் தூங்காமல் வெளியவே தான் நின்றுட்டுருக்கா. அப்போ தான் மிஸ்டர் ஜோஹன்மே வராரு. ஃபெலி நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்னம்மா ஃபெலி இன்னுமா நீ தூங்காமல் இருக்க? ரொம்ப அரிக்குதா உடம்புலான்ற மாதிரி கேட்க, இவளும் ஆமாம்ப்பா எப்படியும் ஒரு 2-3 டேஸ்க்கு இப்படி தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. எதுவும் பெரிய விஷயமா இருக்குமா? நீ வா பேசாமல் நம்ம ஹாஸ்பிட்டலே போயிடலான்ற மாதிரி கூப்பிட, இல்லை இல்லை பரவாயில்ல, ஆனால் நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். என்னால் தான் உங்களுடைய பர்த்டே செலிப்ரேஷன் இப்படி பாதியிலே நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு ரொம்ப சாரின்ற மாதிரி சொல்ல, அது ஒரு பெரிய விஷயமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ முதல்ல உன் உடம்பை பார்த்துக்கோ. அப்படி உனக்கு ரொம்ப முடியலன்னா என்கிட்ட வந்து உடனே சொல்லு, நான் டாக்டரை கால் பண்ணி அவங்கள வீட்டுக்கே கூட வர வைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து போயிட. மிஸ்டர் ஜோஹன் போனதுமே அடுத்து பார்த்தா ஜோர்டனோட என்ட்ரி. அவனும் வந்துட்டு அதையே தான் கேட்குறான், ஃபெலி உனக்கு ஓகேவா? என்ன இப்படி சொரிஞ்சிட்டே இருக்க? பேசாமல் ஹாஸ்பிட்டல் போவோமான்ற மாதிரி கேட்க, இல்லை இல்லை இப்போ தான் உங்கள் அப்பா கேட்டார், நான் வேணான்னு சொல்லிட்டேன், பிரச்சனை இல்லை. ஆனால் நான் உன்கிட்ட உனக்கு கேட்கணும்னு நினச்சேன். நீ ஏதோ ஒரு பெரிய மியூசிக் கம்பெனிலேருந்து உனக்கு மெயில் வந்திருக்கு. ஏன்னா அந்த கம்பெனியில் நடந்த காம்படிஷனில் நீ வின் பண்ணியிருக்கேன்ற மாதிரிலாம் சொன்ன. பட் அதுக்கான சந்தோஷம் உன் முகத்தில் கொஞ்சம் கூட இல்லையே, ஏன்ற மாதிரி கேட்க, ஏன்னா நீ தான் பார்த்தல எங்கள் அப்பாவுக்கு நான் என்ன தான் அச்சீவ் பண்ணாலும் அதெல்லாம் பெரிய விஷயமாவே தெரியல. ராகா பண்ணுற விஷயத்துக்குலாம் அவனை ரொம்ப பாராட்டுற அவரு, நான் பண்ணுற ஒரு பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்னா கூட அது ரொம்ப சாதாரணமாக தான் பார்க்குறாரு. பெருசாக அவனுக்கு கொடுக்குற சப்போர்ட்டை அவர் இது வரைக்கும் எனக்கு கொடுத்ததே கிடையாது. அது ஏன்றது எனக்கு தெரியலை. ஒருவேளை எனக்கு என்னுடைய ஃபேமிலி சப்போர்ட் இந்த விஷயத்தில் இல்லையோன்னு எனக்கு கொஞ்சம் ஃபீலாக இருக்குன்ற மாதிரி சொல்ல, இவ பார்க்குறா, நீ ஏன் அப்படியெல்லாம் நினைக்கிற? உங்கள் அப்பா ரொம்ப நல்லவர். மேபி ஒருவேளை அவருக்கு உன்னோட மியூசிக்கை பற்றி எதுவுமே தெரியாததுனால அவர் அப்படிலாம் நினைக்கலாம்ல. அவருக்கு மியூசிக்கை பற்றி எதுவுமே தெரியாததுனால தான் நீ அதில் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுற, உனக்கு மியூசிக்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுன்றது அவளுக்கு புரியலை. ஸோ நீ பண்ண வேண்டிய ஒரே விஷயம் உங்கள் அப்பா கிட்ட போய் நீ உனக்கு பிடிச்சதை பற்றி நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவர் கூட பேசுறது தான். நீ அப்படி பேச ஆரம்பித்தாலே உனக்கு அந்த மியூசிக் மேலே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றத அவர் ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுப்பார். அதுக்கப்புறம் அவர் ராகாக்கு என்ன சப்போர்ட் கொடுக்குறாரோ அதே சப்போர்ட்டை உனக்கும் கொடுப்பாரு. பட் அதை நினச்சி நீ கவலைப்பட தேவையில்ல. உங்கள் அப்பா உனக்கு சப்போர்ட் பண்ணலன்னா என்ன, அதான் நான் இருக்கேன்ல, என்னோட சப்போர்ட் உனக்கு எப்பயுமே இருக்கும்ன்ற மாதிரி சொல்ல, இதை கேட்கும் போது இவனுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. உண்மையாகவே நீ எனக்கு கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவியான்ற மாதிரி கேட்க, இதெல்லாம் என்னப்பா கேள்வி? கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுவேன். நீ நாளைக்கு தானே வந்துட்டு அந்த மியூசிக் கம்பெனியில் போய் ஏதோ டேரெக்டாக பார்த்து பேச போகிறதா சொன்னேன். வேணும்னா நானும் அப்போ உன் கூட வரேன். அப்போ என்னுடைய சப்போர்ட் உனக்கு இருக்கிறத நீ புரிஞ்சுப்பலன்ற மாதிரி கேட்க, ஜோர்டனும் உண்மையாகவே நீ வரியான்ற மாதிரி கேட்குறான். உண்மையாதான், மார்னிங் நம்ம 2 பேருமே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே தூங்க போயிடறா. இப்போ அடுத்த நாள் காலையில் விடியுது. ஃபெலி கண்ணை முழிச்சு எழுந்து வந்து கண்ணாடியில் பார்க்குறா. பார்த்தா அவன் முகம் ஃபுல்லாக அப்படியே ரேஷஸாக ரெட்டாக ஆகியிருக்கு. இவ பார்த்ததுமே பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? ஜோர்டன் கிட்ட வேற நேற்று நைட்டு ரொம்ப நம்பிக்கையா என்னுடைய சப்போர்ட் உனக்கு இருக்கும், நான் அவன் கூட வருவேன்லாம் டைலாக்லாம் விட்டாலையா. ஸோ அதனால வேற வழியே இல்லாமல் அவன் கூட போகணுமேன்னு சொல்லிட்டு இவன் அப்படியே கண்ணாடியெல்லாம் போட்டு முகத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு அவன் கூட தான் வரா. இருந்தாலும் அங்கே வந்ததுக்கப்புறமா ஜோர்டன் கேட்குறான், ஃபெலி ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, நீ ஓகே தானே? வேணும்னா நம்ம ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம், இது ஒன்றும் அந்தளவுக்கு முக்கியம் இல்லைன்ற மாதிரி கேட்க, இல்லை இல்லை ஹாஸ்பிட்டல் கூட எப்போ வேணாலும் போய்க்கலாம், ஆனால் இதுதான் ரொம்ப முக்கியம், நீ முதல்ல போ, எதுவாக இருந்தாலும் அப்புறமா பார்த்துக்கலாம், நீ ஃபஸ்ட்டு போய் ரிசப்ஷனில் விசாரின்ற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு ஜோர்டனுமே அங்கே விசாரிச்சுட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக அவனுக்கு மெயில் பண்ணியிருந்த அந்த ஸ்டூடியோவோட ஓனரே அங்கே வராரு. நீ தானப்பா ஜோர்டன், உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வா வா நான் தான் உனக்கு மெயில் பண்ணதுன்ற மாதிரி கூப்பிட,
2 பேருமே உள்ள போறாங்க. ஃபெலியும் சரி நம்மளும் போவோன்ற மாரி போகும்போது, ஜோர்டன் பார்த்தா, "ஃபெலி நீ உள்ள வர வேண்டாம். நீலாம் உள்ள வந்துட்டேன்னா எனக்கு அப்புறம் ஒரு மாரி ஷை ஆயிரும். ஸோ நீ வெளியவே இருன்ற மாரி சொல்ல, டேய் இவ்வளோ தூரம் வந்ததே உன் பாட்ட கேட்க தான்டா. இப்போ போய் வெளிய இருன்னு சொல்ற. எதுக்குன்ற மாரி கேட்க, புரிஞ்சுக்கோ ஃபெலி எனக்கு கொஞ்சம் ஷையா இருக்கும். அதனால நீ இங்கேயே இரு. நான் உனக்கு இன்னொரு நாள் கொஞ்சம் தைரியம் வந்ததுக்கு அப்புறமா வீட்ல கூட பாடி காமிக்கிறேன்ற மாரி சொல்லிட்டு இவன் மட்டும் உள்ள போறான். இப்போ உள்ள போய் அந்த பாட்டெல்லாம் ப்ளே பண்ணி காமிச்சு, பாடி காமிச்சதுக்கு அப்புறமா அந்த ஓனர் வந்துட்டு, "உண்மையாவே இது நீ பாடுன பாட்டு தானப்பா தம்பின்ற" மாரி கேட்குறாரு. ஜோர்டனும், "ஆமா சார். எனக்கு மியூசிக்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ இது நான் பண்ண மியூசிக் தான்ற" மாரி சொல்ல, ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஸோ உன்ன வந்து நான் என்னுடைய கம்பெனில சேர்த்துக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா உன்னுடைய பாட்டெல்லாம் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்பதானே இந்த மாரி ஒரு சிங்கர் இருக்காங்கன்றதுலாம் வெளிய தெரிய வரும். ஸோ அதனால அப்படி ப்ரொமோட் பண்றதுக்கு கொஞ்சம் செலவாகுன்ற மாரி சொல்லிட்டு, இவர் இப்ப தான் பார்த்தா மெயின் மேட்ருக்கே வராரு. அது கேட்கும்போதே லைட்டா கொஞ்சம் புரியுது. ஒரு வேளை இவன் ஏமாத்துக்காரனோன்னு சொல்லிட்டு. ஆனா ஜோர்டனுக்கு அந்த மாரியான சந்தேகம்லாம் வரல. "எதுக்கு சார் காசுன்ற" மாரி அவன் கேட்க, "ஆமாம்ப்பா, இப்பலாம் சோஷியல் மீடியா எந்த அளவுக்கு வேகமா இருக்கு. ஸோ அதனால சோஷியல் மீடியாலலாம் உன்னுடைய பாட்ட போஸ்ட் பண்ணா தான் கொஞ்சமாச்சு பாட்டு ஃபேமஸ் ஆகும். அதுக்கு புரொடக்ஷன் செலவு, அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவ மேனேஜ் பண்றதுக்கான மேனேஜர்ன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே காசெல்லாம் குடுக்க வேண்டியது இருக்கு. அதனால அதுக்கான காசெல்லாம் நீ ஃபர்ஸ்ட்டு பே பண்ணணும். அது மட்டும் இல்லாம நம்ம கான்ட்ராக்ட் கூட போட்டுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உனக்கு வேணும்னா நான் கான்ட்ராக்ட்ட அனுப்பி வைக்கிறேன். நீ படிச்சு பார்த்துட்டு பொறுமையாவே முடிவு பண்ணுன்ற" மாரி சொல்லிட்டு இவரு காசு விஷயமா பேச, அதிலயே நல்லா தெரியுது இவன் ஒரு ஃப்ராடு தான்னு சொல்லிட்டு. பட் ஜோர்டன் வந்து அதெல்லாம் யோசிக்கவே இல்ல. "நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் சார்ன்ற" மாரி சொல்லிட்டு அங்க ஓகே சொல்லி ஒத்துக்கிறான். இப்ப அப்படியே அங்க கட் பண்ணா, அன்னைக்கு நைட்டே ஃபெலிய தான் காமிக்கிறாங்க. அவ சோஃபாலயே படுத்துக்கிட்டு ஜோர்டன பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கா. நெறைய விஷயத்துல அவன் தானே இவளுக்கு ஹெல்ப்லாம் பண்ணியிருப்பான். அன்னைக்கு கையில அடிபடும்போது அக்கறையா பேண்டேட்லாம் ஒட்டி விட்டுருப்பான். அதே மாதிரி அன்னைக்கு க்ளோயி கீழ தள்ளி விட்டப்ப கூட அவன் தானே வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பான். ஸோ அதையெல்லாம் இவ ஒரு மாரி நெனச்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே தூங்கிடுறா அங்கேயே. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்த்தா, அப்பதான் வந்து ராகா வெளிய போயிட்டு வீட்டுக்குள்ள வரான். இவன் இப்படி சோஃபாலயே தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கிட்ட வந்தவன், "அவன் முகத்துலலாம் இப்படி ஆனதுக்கு காரணம் இவன் தானே. ஏன்னா இவன் தானே வேணும்னே சீ ஃபுட்ட தெரியாத மாரி சமைக்க சொல்லியிருப்பான். ஸோ லைட்டா கொஞ்சம் ஃபீல் தான் பண்றான் போல. அதனால தான் அவளுக்காண்டி போய் மருந்து வாங்கிட்டு வர தான் வெளியவே போயிருக்கான்." ஸோ இப்ப வந்து ஃபெலின்ற மாரி கூப்பிட்டு பார்க்குறா. பட் இவ நல்லா தூங்கிட்டு இருக்கிறதுனால எழுந்துக்கிற மாரியே தெரியல. உடனே அப்படியே அவ பக்கத்துல உட்காந்தவன், "சாரி ஃபெலி. நான் தான் ஏதோ விளையாட்டா உனக்கு சீ ஃபுட் ஒத்துக்காதுன்னு தெரிஞ்சு அத செஃப் கிட்ட சொல்லி சமைக்க சொன்னேன். ஆனா அத சாப்பிட்டதுக்கு அப்புறமா உனக்கு இந்த அளவுக்கு ஆகும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. என்னோட தப்பு தான். தெரியாம பண்ணிட்டேன். சாரின்ற மாரி சொல்லிட்டு சாரிலாம் கேட்டுட்டு இருக்கான். ஆனா அவ தான் தூங்கிட்டு இருக்காள. ஸோ அவளுக்கு பெருசா எதுவுமே கேட்கல. கொஞ்ச நேரம் அவளையே பார்த்துட்டு இருந்தவன், அதுக்கப்புறமா அவளுக்கு மருந்தெல்லாம் அங்க வச்சுட்டு, "இந்த மருந்த நீ சாப்பிட்டீன்னா உனக்கு சரியாயிரும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இந்த மருந்த வாங்கிட்டு வந்தேன்ற" மாரி சொல்லிட்டு அங்கருந்து போலான்னு சொல்லி பார்க்கும்போது தான், இவ சோஃபாலயே தூங்கிட்டு இருக்கிறதுனால அவளுக்கு கழுத்தெல்லாம் வலிக்க போகுதுன்னு சொல்லிட்டு பில்லோ வைக்கலான்றதுக்காக அவள தூக்க போக, வெளி பார்த்தா தூக்கத்திலேயே அவன புடிச்சு பக்கத்துல இழுத்து கட்டி புடிச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சுடுறா. இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. முதல்ல ஒரு மாரி ஷாக்கிங்கா பார்த்தவன், அதுக்கப்புறமா பார்த்தா என்ன நினைச்சான்னு தெரியல. லைட்டா கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஃபெலிய புடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல. சரின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறமா அவ இங்கேயே தூங்குனா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்காதுன்னு சொல்லி, அவள தூக்கிட்டு வந்து அவ பெட்ல தான் படுக்க வைக்கிறான். படுக்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆவறதுக்கு முன்னாடி இவன தானே புடிச்சிட்டு இருந்தா. அதனால தலகாணி அவ மேல வச்சுட்டு போவும். அத அவ கட்டி புடிச்சுட்டு தூங்கட்டும்ன்ற மாரி சொல்லிட்டு, தலகாணிய வச்சுட்டு மேல அவ கைய வைக்கலான்னு சொல்லி போகும்போது, கரெக்ட்டா ஃபெலி பார்த்தா கண்ண முழிச்சுட்டா. கண்ண முழிச்சதுமே அவ பார்த்துட்டு பத்திரகாளியா மாறிட்டா. அப்படியே அந்த தலகாணி எடுத்து ராகாவ போட்டு பட்டு பட்டுன்னு அடிக்க, அவன் கத்துறான், "ஏய் வலிக்குது நிறுத்துன்ற" மாரி. இவ பார்த்துட்டு, "என்னடா பண்ற என் ரூம்குள்ள? எப்படி நீ என் ரூம்குள்ள வரலான்ற" மாரி சொல்லிட்டு இவன அடி பின்னிட்டு இருக்க, இவன் பார்த்துட்டு, "அடியே நீ இவ்வளோ நேரம் கீழ தூங்கிட்டு இருந்த. சரி போனா போதே உனக்கு கழுத்துலாம் வலிக்குமே. அதுவும் இல்லாம அங்க ஏதோ கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்காதேன்னு சொல்லிட்டு உனக்கு பாவம் பார்த்து நான் ரூம்குள்ள தூக்கிட்டு வந்து படுக்க வச்சா. நீ என்ன போட்டு இந்த அடி அடிக்கிற? எனக்கு நீ தேங்க்ஸ் தானே சொல்லணும் முதல்லன்ற" மாரி கேட்க, "நான் ஏன் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணுன்ற" மாரி கேட்குறா. பின்ன நான் பண்ண ஹெல்ப்புக்கு அப்ப தேங்க்ஸ் சொல்ல மாட்டியான்ற மாரி கேட்கும்போது, "நானா உன்கிட்ட ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டேன். உன்ன யார்டா பண்ண சொன்னான்ற" மாரி இவ அவன்கிட்ட தான் சண்டை போட்டுட்டு இருக்கா. இவன் பார்க்குறான். போயும் போய் உனக்கெல்லாம் பாவம் பார்த்து ஹெல்ப் பண்ணேன் பாரு. என் புத்திய நானே செருப்பால அடிச்சுக்கணுன்ற மாரி சொல்ல, அடிச்சுக்கோன்ற மாரி இவ பாட்டுக்கு நின்னுட்டு இருக்கா. இப்ப என்ன நான் பண்ண ஹெல்ப்புக்கு நீ தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டியான்ற மாரி கேட்கும்போது, தேங்க்ஸ்லாம் சொல்ல முடியாது. முதல்ல நீ எதுக்கு இங்க வந்த? எதுக்கு நீ ஹெல்ப்லாம் பண்ணேன்ற மாரி கேட்கும்போது, ஆமா நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன். நீ தான் என்னைய பக்கத்துல இழுத்து கட்டி புடிச்சு தூங்கிட்டு இருந்த. அதனால தான் நானே தள்ளி போனேன். அதுக்கு நான் என்ன பண்ண முடியுன்ற மாரி கேட்க, எது நானா? நானா அப்படி பண்ணேன்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையேன்ற மாரி ஃபெலி சொல்ல, பின்ன நான் என்ன உன்கிட்ட பொய்யா சொல்றேன்? வேணும்னா வா நம்ம இப்பயே போய் சிசிடிவி செக் பண்ணி பார்த்துடலான்ற மாரி கூப்பிடுறான். இவளுக்கும் சரி என்ன பண்றதுன்னு தெரியல. சரி சரி அதான் இப்ப என்ன தூக்கிட்டு வந்து இங்க விட்டல்ல. அப்புறம் எதுக்கு இங்கேயே இருக்க? போ கிளம்பி போ வெளிய போன்ற மாரி அனுப்பிவிட. இப்ப நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஆனா இன்னும் கூட உன் வாயில இருந்து தேங்க்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வரவே இல்ல. ஆனா அதுக்கு பதிலா என்னைய போட்டு அடிக்கிற, திட்டுற. இதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது. ஒழுங்கா என்கிட்ட தேங்க்ஸ் சொல்லு. அப்பதான் நான் போவேன்ற மாரி சொல்லிட்டு இவனும் அங்கேயே வம்படியா நிக்க. அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நானா உன்கிட்ட என்னை தூக்கிட்டு வந்து ரூம்ல படுக்க வைன்னு கேட்டேன்.
நீ அதானே பண்ண, அப்புறம் எதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்? அதெல்லாம் முடியாது. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு தூங்க ஆரம்பிச்சுட்றா. இவனுக்கு செம்ம கடுப்பாகுது. போயும் இவளுக்கெல்லாம் போய் பாவம் பார்த்து ஹெல்ப் பண்ணும் பாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ அழகா இருக்கான்லாம் வேற நினச்சோம். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இவ சரியான ராட்சசின்ற மாதிரி பார்த்தவன் அப்படியே அங்கேருந்து போகும்போது அவளுக்காண்டி மருந்து வாங்கிட்டு வந்தான்ல, அதை பெட் மேலே தூக்கி அடிச்சுட்டு போயிட்டு இருக்கான். ஃபெலியும் பார்த்துட்டு மருந்தை மட்டும் பார்த்துட்டு பெருசா எதுவுமே சொல்லலை. போடா போடான்ற மாதிரி சொல்லிட்டு அவளும் தூங்க ஆரம்பிச்சிட்டா. இப்போ ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா ராக பார்த்தா அவ பணதெல்லாம் நினச்சி பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஃபெலி மேலே இப்போதான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பாசம் அக்கறை எல்லாமே வர ஆரம்பிக்குது போல. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ பணதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே இவன் அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே சிரிச்சிட்டு இருக்க. இதோட இந்த ட்ராமாவோட 5th பார்ட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.